இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிரலாம். ஸ்டார்ட்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யூனா, ஹீரோ ஷாவ் 2 பேருமே அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் வந்து ரொம்ப ஹாப்பியாயிட்டு வந்து பேசிட்டு இருக்கா. நான் வந்துட்டு என்னோட லைஃப்பில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்ற விஷயத்த வந்து அங்கே சொல்லலான்னு பார்க்குறா. ஆனால் அப்போங்க நம்ம ஹீரோவோட சிஸ்டர் வந்துட்டு யாரோ கொலை பண்ணிடுறாங்க. அவ கூட இருக்கிறது வேற யாரும் கிடையாது. நம்ம ஹீரோயினோட பிரதர் தான். அவங்க 2 பேரும் தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. இந்த சைடுல பார்த்தா நம்ம ஹீரோவுமே அங்க வந்து கத்தி வச்சு குத்தி அட்டாக் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கா. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோவோட அம்மா போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. என் பொண்ணு வந்து செத்து போயிட்டா. என் பையன் இப்படி வந்து இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். என் குடும்பத்துக்குள்ள நீ எப்போ வந்தியோ அப்பயே வந்துட்டு இந்த குடும்பம் விளங்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அடிச்சவங்க விரட்டி விட்றாங்க. நம்ம ஹீரோ ஒருத்தர் கூட மீட் பண்ணவே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அவள் திரும்ப இங்கே ரிட்டன் நாட்டுக்கு வந்துட்டுருக்கா. அவள் கையில் அங்கே ஒரு பேபியுமே இருக்குது. அப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க வந்துட்டு பேசிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அப்போ அங்கே வந்துட்டுருக்கான். அவனுக்கு வந்துட்டு ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு இது என்ன யூனா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அவங்க பிரதர் உள்ளே உட்காந்துட்டு வெளியே வரவே மாட்டான். என்ன பண்ணிட்டு இருக்க வெளியே வாசிங்க அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுமே வந்துட்டு வந்துடுறான். என்ன பிரதர் ஏன் வந்துட்டு இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க, தூங்க கூட விட மாட்டீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வேகமாக அங்கே போகிறாங்க. ஒரு ரூம் வந்துட்டு புக் பண்ணிவிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்துட்டு இது யூனா வாட்சி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க வந்துட்டு லிஃப்ட்டுக்குள்ளே அங்கே போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோவும் அங்கே அதே லிஃப்ட்டுக்குள்ளே தான் வர்றான். இப்போ நம்ம ஹீரோயின் அவன் பார்த்ததுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறான் இது யூனா தான் சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுக்குமே அது நல்லாவே புரியுது. ஆனால் வந்துட்டு அவள் எதுவுமே கண்டுக்காத மாதிரி தெரியாத மாதிரி அங்கே வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த குட்டி பாப்பா அம்மா வந்துட்டு பார்க்கறதுக்கு இந்த அங்கிள் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இப்படிலாம் எந்த ஸ்ட்ரேஞ்சரையும் பார்த்து நீ பேசக்கூடாது, நீ பேசாமல் வாய மூடு அப்படின்றத சொல்லியிருந்ததும் நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்ன வந்து பார்த்துட்டு இருக்கீங்க பிரதர், உள்ளே போங்கன்னு சொன்னதும் இல்லை நம்ம வேறு லிஃப்ட்டில் போய்க்கலாம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவங்க ரூமுக்கு போயிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு இப்படி கத்தி குத்து பட்டு போய் கிடந்தீங்க, ஆனால் அவன் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டா. இப்போ எதுக்காக திரும்ப வந்துட்டு வந்திருக்கா, மேரேஜ் வேறு பண்ணிக்கிட்டா போலயே, கொஞ்சமாச்சும் அக்கறை இருந்துச்சா, நம்ம சிஸ்டருக்கு இப்படி ஆயிடுச்சு எந்த அக்கறையுமே இல்லாமல் ஓடி போயிட்டா. ஆனால் வந்துட்டு என்ன தைரியம் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்ன உங்களுக்கு எதுவும் பார்த்துட்டு அவள் வந்து திரும்ப ஃபீலிங்ஸ் வருதான்னு சொன்னதும் நீ தேவையில்லாமல் பேசாதான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் அங்கே அந்த பொண்ணுகிட்ட போய் நீங்கள் வந்துட்டு அவள் என்ன ரூம் புக் பண்ணியிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னதும் நார்மல் தான் பாஸ் அப்படின்ற சொன்னதுமே எனக்கு தெரியுமே அவள் வந்துட்டு ஹையெல்லாம் வந்துட்டு புக் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இதே பேமெண்ட்டுக்கு வந்து அவளுக்கு ஒரு லக்ஸரியான ரூமை கொடுத்துருங்கன்னு சொன்னதும் பாஸ் அதுக்கு பிரோஜனமே கிடையாது, அவங்க நாளைக்கு காலையில் சிட்னி புறப்பட்டு போகிறாங்கன்னு சொன்னதும் சரி அப்படின்னா போகட்டும் அப்படின்றத சொல்லிடுறான். இப்போ அங்கே சிங் வந்துட்டு கோவப்படுறான். நீ இன்னுமே அவளுக்காக வந்துட்டு பரிதாபப்பட்டுட்டு இருக்கியா, நீ என்ன மறந்து போயிட்டியா நம்ம சிஸ்டருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு ட்வின் பேபிஸ் பிறந்திருக்காங்க. அவங்க ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. அம்மா வர வரைக்கும் நீ சேஃப்டியாக இருக்கணும் ஓகேவா அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோயின் ரொம்ப அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. 5 இயர்ஸ் ஆயிடுச்சு என்னை மறந்துருப்பான்னு பார்த்தா இன்னுமே நான் ஞாபகம் வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே குழந்தையுமே அனுப்பி விட்றா. இப்போ திரும்ப அங்கே வந்து ரூம் புக் பண்ணுறதுக்காக வர்றா. இப்போ அங்கே வந்துட்டு ஐயோ இப்போ நார்மல் ரூம் எல்லாமே காலி ஆயிருச்சு, நாங்கள் வந்து லக்ஸரி ரூம் வேணால் உங்களுக்கு தர்றோம், பட் ஆனால் அதே பேமெண்ட்டில் தான் அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின்மே சரின்னு சொல்லிடுறா. அப்போ நீ வந்துட்டு ஜீதானே அப்படின்றத சொல்லிட்டு அவளை பார்த்து கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. இவ்வளோ தூரத்துக்கு என்ன ஞாபகம் வச்சுட்ருக்காள் அப்படின்றத சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஹீரோயின் அவங்க பிரதர் தான் மீட் பண்ண போகிறா. அவன் ஜெயிலில் இருக்கான் போல். ஒன்னால தான் வந்துட்டு அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, நீ என்ன மறந்து போயிட்டியான்னு சொன்னதுமே ப்ளீஸ் சிஸ்டர் நீங்கள் வந்து என்னை மன்னிச்சிருங்க, இது தெரியாமல் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு, என்னால் இதை வந்துட்டு இதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் எனக்காக பண்ணுங்கள், அவளோட பர்த்டே நீங்கள் வந்துட்டு பொக்கே வந்து கொண்டு போய் அவளோட சமாதியில் வச்சுருங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு இவனோட பேச்செல்லாம் கேட்டு. ஏன்னா இவனால தான் இவ்வளோ தான் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி அங்கே ஃப்ளார்லாம் கொண்டு போய் வச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு நான் உன்னை வந்து பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடில் ஹீரோவும் அவங்க அம்மாவுமே சேர்ந்து வந்துட்டுருக்காங்க. ஹீரோ நீங்கள் எதுக்காகமா வந்துட்டுருக்கீங்க, நானே போய் சிஸ்டரை பார்த்துட்டு வந்திருப்பேனேன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் வந்துட்டு அவளை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன தைரியம் தான் என்னோட பொண்ணோட சம்மதியில் நீ வந்து இதை வச்சிருப்ப, அவள் தான் செத்து போனதுக்கு காரணமே உன்னோட ஃபேமிலி தானே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டு பயங்கரமாக கத்துறாங்க. மரியாதை எங்கேருந்து போயிரு, திரும்ப எங்கள் லைஃப்பில் ஏன் வர்ற அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கேருந்து போயிடுறா. அந்த மலையிலே அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போயிட்டுருக்கா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட பிரதரும் அவங்க சிஸ்டருமே மீட்
மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சில ரவுடிங்கெல்லாம் அங்கே வந்திருக்காங்க. ஹீரோயினோட பிரதரை பார்த்து, நீ எவ்வளோ தைரியம் தான் என்னவே ஏமாத்துவேன், இன்னைக்கு பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுங்க கொல்றதுக்காக விரட்டும் போது தான் பாவம் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அங்கே கத்தி குத்து பட்டு போய் அந்த பொண்ணு இறந்துட்டாங்க போல். ஸோ வந்து இது எல்லாமே அங்கே வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடைஞ்சு போயிடுது. அந்த சைடில் தான் ஹீரோவோட காருமே போயிட்டுருக்கு. அவன் மலையில் நனையிறத பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு அவங்க அம்மாட்ட, அம்மா நீங்கள் வந்துட்டு இப்போ கிளம்பி வீட்டுக்கு போங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அம்பர்லாவை எடுத்துக்கிட்டு அங்கே ஹீரோயின்ட்ட போயிடுறான். ஹீரோயின்ட்ட போய் நீ வந்துட்டு தேவையில்லாமல் மலையில் நினச்சிட்டு இருக்காத, வா காரில் போகலாம் அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு வர விரும்பலை அப்படின்றத அவள் சொல்கிறான். அவன் வந்துட்டு எப்படியோ பேசி அதுக்கப்புறம் அவளை வந்து உட்கார வச்சு விடுறான். அவளோட ஃபோன் வந்து ரிங் அடிச்சுட்டே இருக்கவும் ஏன் எடுக்க மாட்டேன் எடுன்னு சொன்னதுமே இது என்னோட பர்சனல் விஷயம், நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொன்னதுமே அப்படியா அப்புறம் ஏன் என்னோட சிஸ்டரோட சமாதியில் போய் ஃப்ளார் வச்ச, அது வந்துட்டு உனக்கு தெரியலையா, அது மற்றவங்களோட பர்சனல்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். என்னை வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு இன்ஜுரியாக நான் கிடந்தா நீ என்னை விட்டுட்டு போவையா, நீ எப்படி மனசாட்சி இல்லாமல் இந்த மாதிரி பண்ண, உன்னோட பிரதரால் தான் என்னோட சிஸ்டருமே இறந்து போயிட்டா, உனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சான்னு சொல்லிட்டாங்க. வந்து பேசும்போது அவங்க அம்மா பேசின எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு ஹீரோயினுக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் அதை பற்றி எதுவுமே அங்கே சொல்லலை. தேவையில்லாமல் இதுக்கப்புறம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் இதுக்கப்புறம் பேசுனீங்கன்னா நல்லா தெரியாதுன்னு சொன்னதும் நீ தான் ஆல்ரெடி மேரேஜ் வேறு பண்ணிக்கிட்டே குழந்தைங்களை வேறு பெற்று வச்சிருக்கேன்னு சொன்னதும் நீங்கள் எதுக்காக அப்படி தேவையில்லாமல் விஷயத்தில் தலையிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. உங்களுக்கு விருப்பம் கிடையாதுன்னா நீங்கள் பேசாமல் வந்து என்னை இறக்கி விட்டுட்டு போயிருங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஆனால் கதவை லாக் பண்ணி வச்சுட்டு அங்கே திறக்கவே மாட்டான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அம்மா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவள் மலையில் நனைஞ்சிட்டு இருந்தா அதனால தான் சொன்னதும், ஊரில் எல்லாரும் மலையில் நனைஞ்சா உடனே கொண்டு போய் விட போயிடுவியா, எதுக்காக நீ இப்படி மறந்து போய் பேசிகிட்டு இருக்கா, உன் சிஸ்டர் இறந்துக்கு காரணமானவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவங்க ரொம்ப சொல்லிட்டு கோவப்படுறாங்க. சிஸ்டர் நீ என்ன மறந்து போயிட்டியா, அவள் எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் நாசம் பண்ணிட்டா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. அவளுக்கு குழந்தையுமே இருக்குது, மேரேஜ் ஆகி, நீ ஏன் வந்துட்டு இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணாமல் இன்னமே வந்துட்டு இப்படியே இருந்துட்டு உயிரை விட்டு வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து ஆல்ரெடி எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்துட்டு மேரேஜ் ஆன பொண்ணோட பின்னாடிலாம் சுத்த மாட்டேன், என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதுமே, உனக்கு லீவ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஸோ நீ வந்துட்டு இப்போ பதிலுக்கு பண்ண வேண்டிய நேரம், நீ வந்துட்டு மறந்து போயிடாத அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அவங்க என்ன மீனிங்கில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிய மாட்டுது. ரூமில் போய் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு குழந்தை அவங்க ஹஸ்பண்டோட இருந்த மாதிரி அவன் வந்து பார்த்துதான் இல்லையா, அது எல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. என் லைஃப் வந்துட்டு இப்போ பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு, நீ ஏன் வந்துட்டு திரும்ப என்னோட லைஃப்பில் வந்து என்னை அழுக வைக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க அசிஸ்டன்ட் மீட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அதில் வந்துட்டு முக்கியமான கிளைண்ட் எல்லாத்தையுமே மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் நம்ம ஹீரோட கம்பெனியுமே இருக்குது. அப்போ இன்றைக்கி பார்ட்டிக்கு போகலாம், அங்கே வச்சு நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுமே, அப்போ ஹீரோயின் எனக்கு என்ன பிரசிடென்ட் எதுவும் வருவாங்களான்னு சொன்னதும், பிரசிடென்ட்லாம் வரமாட்டாங்கன்னு சொன்னதுமே, அப்படின்னா ஷாவ் வரமாட்டான், நான் வந்துட்டு கண்டிப்பாக வரேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஓகே சொல்லிடுறான். ஏன்னா அங்கே பார்ட்டிக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் எல்லாத்தையுமே அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து ஃபோட்டோ எடுத்தாங்க, ஹீரோக்கு வந்து சென்ட் பண்ணி விட்றாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்ததுமே கண்டிப்பாக அந்த பார்ட்டிக்கு போகணுன்னு சொல்லிட்டு உடனே அவன் அங்கே வந்து கிளம்பிடுறான். நேரத்துலேயே நம்ம ஹீரோ அங்கே வந்து நின்னதுமே ஹீரோயினுக்கு அவன் அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. அவன் காலில் வந்துட்டு அந்த செருப்பு போட்ட வரிசை அங்கே அடிபட்டுருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ அங்கே வந்து அவன் பக்கத்தில் போகலான்னு பார்க்குறான். அப்போ அங்கே வந்து அசிஸ்டன்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு, இருக்கிறதுலே பெரிய கிளைண்ட் இவர் தான் ஷாவ் அப்படின்றத சொல்லிட்டு, ஹீரோயினுமே மிஸ்டர் ஷா உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஹேண்ட் ஷேக் வந்து பண்ணுறதுக்கு கேட்குறா. ஹீரோவுமே இங்கே ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருக்கான், எனக்குமே அப்படி தான் அப்படின்றத சொல்கிறான். அங்கே வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, மிஸ்டர் ஷா வந்துட்டு உங்களை மீட் பண்ணணுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே ஹீரோயின் இல்லை அதெல்லாம் வேணான்னு சொல்கிறா. இல்லை நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொன்னதுமே ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. எதுக்காக என்னை கூப்பிட்ருக்க அப்படின்றத கேட்டதும் ஃபஸ்ட்டு நீ வந்து இங்கே உட்காரு அப்படின்றத சொல்கிறான். அங்கே காலில் வந்துட்டு அடிபட்டுருக்குல்ல, அந்த செருப்பை கலட்டு அப்படின்றத சொல்லிட்டு சாதாரண செருப்பை போட சொல்கிறான். அங்கே வந்துட்டு மெடிக்கல் பாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீ என்ன இப்போ வந்து நீயா இந்த மருந்து போட்டுக்கிறியா இல்லை நான் போட்டு விடவான்னு சொன்னதும் ஒன்றும் தேவை கிடையாது, நானாகவே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அங்கே போட பார்க்குறா. பட் அங்கே காலில் வந்து அடிப்பட்ட வாசி அவளால் எதுவும் பண்ண முடியலை. அங்கே வந்துட்டு பெயின் தாங்க முடியாமல் இருக்கோமே ஹீரோ நீ காலத்தா அப்படின்ற சொல்லிட்டு அவனே அங்கே மடியில் தூக்கி வச்சு அங்கே வந்துட்டு மெடிசன்லாம் போட்டு விட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஸ்கூல் படிக்கும் போதுமே அவள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி அடிபட்டுருக்கு. நம்ம ஹீரோ தான் வந்து அப்பயுமே அவனுக்கு வந்துட்டு மெடிசன்லாம் போட்டு விட்டுருக்கான் போல். ஸோ அதெல்லாமே அவன் நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு.
நம்ம ஹீரோ என்னோட லைஃப் இப்போ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எதுக்காக நீ இப்போ திரும்ப வந்தேன்னு கேட்டதும், என்ன நீ பேசிட்டு இருக்கேன்னு கேட்டதுமே, நீ வந்துட்டு நான் இறந்தனா இல்லை உயிரோட இருக்கனான்னு கூட வந்துட்டு தெரியாமல் விட்டுட்டு ஓடி போயிட்டேன். நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே ஹேட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? எவ்வளோ தூரத்துக்கு என்னோட லைஃப்பில் வந்துட்டு பெயினை நீ கொடுத்துட்டு போயிட்ட. நீ உயிரோட தான் இருக்கியா இல்லையான்னு தெரியாமல் இவ்வளோ நாளாக நான் வந்து தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்கேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மேரேஜ் பண்ணி பிள்ளையெல்லாம் பெற்றுட்டு வந்து என் முன்னாடி நிற்கிறியே, என்ன இதுக்காக நீ பண்ண? என் லைஃப்பை ஏன் இப்படி நீ பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும், உங்களை யார் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்காம சிங்கிளாக இருக்க சொன்னது? இது என்னோட லைஃப். நான் வந்துட்டு சுயநலவாதி தான். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு என்ன பேசணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ரொம்ப வந்து கோவப்படுறா. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்கிட்ட ஒன்றும் பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதுமே, அப்போ நீ கல்யாணம் பண்ணி உண்மையிலே வந்து பேபி பெற்றுக்கிட்ட உண்மை தானேன்னு சொல்லிட்டு கேட்டதும், இது என்னோட லைஃப். நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து தலையிடாமல் இருந்தால் அது உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. அசிஸ்டன்ட் என்ன விஷயம் தெரியல, ஷவ் கம்பெனி நம்ம கூட கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கே விரும்பாத மாதிரி இருக்குது. நம்ம என்ன கொடுத்தாலுமே அதை ரிஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே, என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த ப்ராஜெக்டை வேணான்னு சொல்லிட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம், நீங்கள் ஒரு தடவை போய் நீங்களே மீட் பண்ணி பேசுங்களேன்னு சொன்னதுமே, அந்த ஏஜெண்ட்டை போய் அவள் மீட் பண்ணுறா. மீட் பண்ணிவிட்டு எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்கள் என்ன மேடம் பண்ண முடியும், மேலேருந்து எங்களுக்கு என்ன ஆர்டர் வருதோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியும், எங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதுமே, ப்ளீஸ் நீங்கள் ஒரு தடவை பேசி பாருங்களேன்னு சொன்னதும், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள், பேசாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல வந்து ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க, நான் அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம்னு சொன்னதுமே, கண்டிப்பாக அப்படின்றத நம்ம ஹீரோயினுமே சொல்கிறா. அப்போ அங்கே வந்து கால் வந்துடுது நம்ம ஹீரோயினுக்கு. வந்து உங்களை ரொம்பவே வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கேம்மா அப்படின்றத செட் அங்கே பேசும்போது, நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கூடிய சீக்கிரம் வரேன் பார்க்க அப்படின்றத சொல்கிறா. இங்கே அந்த ஏஜென்ட் வந்து ப்ராஜெக்டை கொண்டு போய் கொடுத்ததுமே ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக உங்கள் கூட கோஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்கிறப்ப, யார் அந்த கம்பெனின்னு கேட்டால் அவருக்கு சொல்கிறதுக்கே இங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. பட் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அது நம்ம யுனாவோட கம்பெனின்னு சொன்னதுமே, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவங்க கூட எந்த ஒரு சவகாசமே வேணாம்னு, அப்புறம் ஏன் நீங்கள் திரும்ப இதை போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அங்கே கோவப்பட்டதுமே, அவருக்கு வந்துட்டு என்ன பேசுகிறேனே தெரியல. தேவையில்லாமல் இதுக்கப்புறம் இந்த வேலை பண்ணாதீங்க, இந்த பிளானை தூக்கிட்டு போயிருங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. ஹீரோ கூட சிசின்னு ஒரு பொண்ணு வாழ்றா, நம்ம 2 பேருமே இன்னைக்கு மூவிக்கு போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினோட பொண்ணா அந்த பர்சன் அங்கே தூக்கிட்டு வராரு. கூட சேர்ந்து இன்னொரு ஒரு பொண்ணுமே வர்றாங்க. ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. கிராண்ட்மா நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ண வர்றேன், எப்படி இருக்கா அந்த குட்டி பையன் சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரியுது, இது வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பொண்ணே கிடையாது, இவங்களோட பேபி போல். அப்படின்னா வந்து அவன் மேரேஜே பண்ணிக்கல, என்னை வந்துட்டு ஏமாற்றிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா நம்ம இப்போ கிளம்பலாமான்னு சொன்னதோ, இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். திரும்ப அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே அங்கே எடுத்து பார்த்துட்ருக்கான். எப்படியாச்சும் அவளை பக்கத்தில் வர வைக்கணும்னா இந்த ப்ராஜெக்டை வச்சு தான் வர வைக்க முடியும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு பென்டென்ட் இருக்குது, அதை எடுத்து பார்த்துட்டு அவன் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் ஆசையாக வாங்கி கொடுத்தது போல் நம்ம ஹீரோயினுக்கு அப்போ அங்கே கால் வந்துடுது. அந்த ஏஜென்ட் வந்து உங்களோட வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்துட்டு மீட் பண்ண வரலான்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருறா. இங்கே அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. அங்கே நானி கூட இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்து அங்கே சர்ப்ரைஸ் அவங்க பையனை வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கா. அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு பிறந்தது இந்த பையன் மட்டும்தான் போல். அவள் அந்த குட்டி பொண்ணை கூட வந்து அம்மா மாதிரி வச்சு பார்த்துக்கிறா, அவ்வளோதான். அப்புறம் இங்கே மீட்டிங்காக வந்து போயிருந்தா. நம்ம ஹீரோயின் ஆளை காணும். அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்காங்க, ஆனால் வந்துட்டு அவளுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. எங்கே உங்கள் ஓனரை காணுன்னு சொன்னதுமே, இல்லை அவங்க முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னதும், யார் கூட மீட்டிங் இருக்கோ அவங்களே வந்துட்டு இங்கே மீட் பண்ண வரல, நான் எதுக்காக வந்துட்டு நான் இந்த பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு போயிடறான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் பண்ணிடுறாங்க அசிஸ்டன்ட், மேடம் நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்க, ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிருச்சு, அவர் ப்ராஜெக்ட் எங்களுக்கு ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொன்னதுமே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட பேசி எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்கிறா. அந்த குட்டி பையங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா நானுமே உங்கள் கூட சேர்ந்து இந்த டைம் சைனா வரேம்மா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, இல்லை இல்லை நீ வந்து வர வேணாம், அம்மா வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும், ஏன்னா அப்பா வந்துட்டு பார்க்கக்கூடாதுன்னு பார்க்குறீங்களான்னு சொன்னதும் அங்கே ரொம்ப அவளுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்பெல்லாம் கிடையாது, உனக்கு எப்பயுமே நான் வந்துட்டு கூடவே நான் இருந்து பார்த்துக்குவேன், நீ எதை பற்றி கவலைப்படாத, உன்னோட அப்பா இறந்து போயிட்டார் அப்படின்றத சொல்கிறா. அந்த குட்டி பையனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே அம்மா இந்த பாருங்கள் உங்களுக்காக நான் குக்கீஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே குழந்தைய விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை, இருந்தாலும் ஹீரோ பார்த்துட்டா ப்ராப்ளம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா.
அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம ஹீரோவ பத்தி தான் விசாரிக்கிறான். ஆனா அவர் வந்துட்டு ட்ரிப்புக்காக போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. டெய்லியுமே போய் இங்க வந்து கேட்டு பார்க்குறா. அவர் இன்னும் வரலன்னே சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ரொம்பவே ஹீரோயினுக்கு கஷ்டமாயிருது. அப்ப அந்த ஏஜென்ட் வந்து, "என்ன அவர் கூட சேர்ந்து ஹேக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அவர் அங்க தான் போயிருக்காரு" அப்படின்ற சொல்லிட்டு அந்த அட்ரஸ் குடுத்ததுமே, நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க் யூ சொல்லிட்டு அங்க மீட் பண்றதுக்காக கிளம்பிடுறா. ஹீரோயின் அவன மீட் பண்றதுக்காக அங்க ஹேக்கிங் பண்ணவே போயிடுறா. பட் ஹீரோ வந்துட்டு அவள கண்டுக்காத மாரி வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு அவன் பாட்டு அங்க மேல போயிடுறான். அங்க எல்லாருமே போயிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு அங்க கால்ல வந்துட்டு ஸ்லிப் ஆயி அடிபட்டுருது. அவளால மேல வர முடியல. அதுக்கப்புறம் தான் ஹீரோ நோட்டீஸ் பண்றான். எங்கடா இவ்வளோ காணோமேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க பதறி அடிச்சு கீழ வந்து பார்த்தா, அங்க கீழ தான் அவ உட்காந்து கிடக்கா. அவளுக்கு அங்க ரொம்ப பெயின் ஆயிட்டு இருக்கத பார்த்துட்டு, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்க ஸ்ப்ரேல அடிச்சு விட்டு அவளுக்கு அங்க கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் அங்க பிசினஸ பத்தி பேச ஆரம்பிக்கிறா. ஆனா வந்துட்டு அவன் எதுவும் இத பத்தி பேச நான் விரும்பலன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போகும்போது, அங்க வந்துட்டு வயிறுல வேற பெயின் ஆயிட்டு இருக்கு. கால் வேற சுத்தமா நடக்கவே முடியல. ஹீரோ உனக்கு என்னாச்சு? ஏன் வந்துட்டு நீ இப்படி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு வா என் கூடன்னு சொல்லிட்டு அவனே அங்கே வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். பிறகு அங்கே ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனதுமே சரி நீங்கள் இப்போ என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ சரி நீ வந்துட்டு அமைதியாக பேசாம உட்கார் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோ ஏன் நீ எங்கே போயிட்டு இருக்க? இந்த குக்கீஸை நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க பையன் பண்ணதை அங்கே கொடுத்ததுமே அதை அவன் பார்த்துட்டு ரொம்ப பார்க்குறதுக்கே அக்லியாக இருக்குது அப்படின்ற சொன்னதுமே உன் பையன் பண்ணது தானே அப்புறம் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இப்போ வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டதுமே டேஸ்ட்டுமே வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்றத சொன்னதும் உனக்கு பிடிக்கலன்னா கொடு தேவையில்லாமல் குறை பேசாத அப்படின்றத சொன்னதுமே ஏதாச்சும் எனக்கு கிடச்சிருச்சுன்னா அது எனக்கு மட்டும் தான் சொந்தம் நான் ரிட்டர்ன்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு அந்த கஷ்டத்தை பட்டுட்ருக்கேன் நான் உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் திரும்பவுமே ப்ராஜெக்ட் வந்துட்டு பற்றி பேசலான்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உடனே நான் நாளைக்கே வரேன்னு சொல்கிறா. நாளைக்கே கிடையாது உன் கால் சரியான பிறகு நீ வா அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் ஆனால் சொன்ன பேசி கேட்காம அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே வந்ததுமே அவள் ரொம்ப ஹாப்பிட்டு இதை பற்றி பேசினதுமே அவன் காலை வந்துட்டு பார்க்குறான். சொன்ன பேச்சு எதுவுமே கேட்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அவருக்கு இப்போ இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது இப்போ முடியாது நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. வர வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோ மேடம் வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு உட்கார வச்சுட்டு அவளை வந்துட்டு நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ இனிமேல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. கடைசியில் பார்த்தா நைட்டு வரைக்கும் ஆகிடுது. அப்போ அங்கே உள்ளே ஒர்க் பண்ணுற 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அந்த லேடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நானாக இருந்தானே இவ்வளோ நேரம் வந்து வெயிட்லாம் பண்ண மாட்டேன்ப்பா பேசாமல் எந்திரிச்சு போயிருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் இப்போ தேவையில்லாமல் எதுக்காக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு இந்தாங்க உங்கள் பாஸ்ட்டை வந்துட்டு இதை கொண்டு போய் கொடுத்துருங்க ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அங்கே கால் வந்துடுது. இப்படி வந்துட்டு பாஸ் இப்போ ஃப்ரீயாக இருக்காரு நீங்கள் மீட் பண்ண வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு திரும்ப அங்கே ட்ரைவ் பண்ணி போகிறா. திரும்ப பார்த்தா ஒரு 5 நிமிஷத்தில் கால் வந்துடுது. இல்லை இப்போ அவருக்கு வந்துட்டு முக்கியமான மீட்டிங் இருக்குது இப்போ அப்பாயின்மெண்ட் கிடையாதுன்னு சொன்னதும் அங்கே உங்கள் பாஸ்ட்டை காலை கொடுன்னு சொன்னதுமே இப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உனக்கு என்ன என்னை பார்த்தா வந்துட்டு ரொம்ப கேலி கிண்டலாக இருக்கா ஓ இஷ்டத்துக்கு என்ன வந்துட்டு வாண்டுற போன்ற அப்படின்றத சொன்னதும் நான் ஃப்ரீயாக இருந்தேன் கூப்பிட்டேன் இப்போ ஃப்ரீயாக இல்லை போன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வேணுக்குனே தான் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீ அளவுக்கு மீறி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடும் போதே அங்கே கார் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. வேகமாக வந்துட்டு அவன் கிளம்பிட்டு இருக்கான் அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு முழிக்கும் போது அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனது அவளுக்கு ஞாபகம் இருக்குது. எப்படி நம்ம இங்கே வந்தோம் அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்டே அவள் எந்திரிக்க பார்க்குறா. பட் அவளால் சுத்தமாக நடக்கவே முடியல. கீழே மயக்கமூட்டி விழுந்துடுறா. நம்ம ஹீரோ அங்கே வந்து எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க எந்திரிச்சு உட்கார் அப்படின்றத சொல்கிறான். முக்கியமான மீட்டிங் இருக்குது நான் போய் ஆகணும்னு சொன்னதும் அந்த மீட்டிங்லாம் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஃபஸ்ட்டு நீ ரெக்கவர் ஆக அதுக்கப்புறம் நான் பேசிக்கலான்னு சொல்லும்போது இல்லை நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்றத சொல்லும்போது அங்கே அசிஸ்டண்ட்டை இருந்துமே கால் வந்துடுது. மேடம் இப்படி அந்த மீட்டிங் வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணியாச்சு நீங்கள் வந்துட்டு நல்லா ரெக்கவர் ஆகிவாங்க அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க பையன் அப்போ அங்கே வந்து கால் பண்ணிடுறான். அம்மா நேற்று ஒரு கெட்ட கனவு கண்டே தெரியுமா உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுமா அப்படின்றத சொன்னதும் அம்மா பாரு நல்லா தான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் அம்மா நீங்கள் எப்போ என்ன பார்க்க வருவீங்க எனக்கு வந்துட்டு உங்கள் ஞாபகமாகவே இருக்குன்னு சொன்னதும் நீ கவலைப்படாத அம்மா கூடிய சீக்கிரம் உன்னை வந்து பார்க்க வந்துடுவேன் ஓகேவா அப்படின்றத செட்டாக ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. இங்கே ஹீரோவும் சிங்குமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவள் வந்துட்டு உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ என்ன வேணாலும் சொல்லு நீ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் வந்துட்டு இன்னுமே உன் மனசில் அவள் தான் இருக்கா நீ எப்படினாலும் அவளை வந்து விட போகிறது கிடையாதுன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். வாயை முடின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகும்போது அவள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்ததுமே டக்குன்னு வந்துட்டு அந்த ஃபோன் அங்கே வந்து மறைச்சிடுறான். இந்த உனக்காக தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு வந்ததுமே அப்போ அங்கே சிங் வந்துட்டு வாழகோலன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பேசுகிறான். ஸோ அதை வந்துட்டு பார்த்துட்டு ஹீரோ நீ மரியாதையோட வெளியே போ அப்படின்றத சொன்னதுமே
இனிமே சரிப்பா உங்க காரியாச்சுன்னா எல்லாம் அப்படி தான் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின், சரி நீங்கள் வந்துட்டு இப்போ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ. இப்போ நீங்கள் மெடிக்கல் பில்லாம் கட்டியிருக்கீங்களா, அது எல்லாத்தையும் நான் பேமெண்ட் திரும்ப பண்ணிடுவேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். உன் கம்பெனி கூட வந்து நான் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்கேன். இந்த ஆக்சிடென்ட் வந்துட்டு என் கூட சேர்ந்து நீ காலில் பேசிகிட்டு இருக்கப்போ தான் நடந்துச்சு, அதனால தான் இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ இந்த பில்லவே நானே வந்துட்டு எல்லாமே வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, ஆனால் உன்னோட ஹஸ்பண்ட்டை என்ன வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லலையா, எப்போ வரைக்கும் உன்னை பார்க்க வரலையேன்னு சொன்னதும், எப்படி போய் நான் பேச முடியும், அதான் நீ இருக்கே எப்போ பார்த்தாலும் என் கூட, நீ போனால் தானே வந்துட்டு நான் பேச முடியும்னு சொன்னதும், நான் பேசுகிறேன் நீ நல்லா அவன்கிட்ட கொஞ்சம் பேசிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோட அம்மா அங்கே பார்த்துட்டு இவன் அங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு டேபிள் அங்கே சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவிட்ட இங்கே வா வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது, ஸ்ரீசீட்டை நீ எதுக்காக வந்து வெளியே வந்து தங்கிக்கிட்டு இருக்க, பேசாமல் இங்கேயே வந்து தங்கிடலாமேன்னு சொன்னதும், நானுமே என் கம்பெனிக்கு பக்கத்துலேயே வந்துட்டு வீடு பார்த்துட்ருக்கேன் ஆண்டி, கிடச்சிருச்சுன்னா வந்துடலான்னு சொன்னதும், வெளியே ஏன் தங்கணும், இங்கேவே வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோட்டையுமே இங்கேவே அவள் தங்கிக்கிறட்டும் என்ன சொல்கிற அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் வந்துட்டு என்ன விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க, எனக்கு என்ன இதில் பிரச்சனை அப்படின்றத சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நைட் போல் அவன் வந்து கிளம்பி போகும்போது எங்கே போயிட்டுருக்கேன்னு கேட்டதுமே, எனக்கு முக்கியமான வேலை இருக்குமான்னு சொன்னதும், உன்னோட முக்கியமான வேலை என்ன, அவளை போய் மீட் பண்ணுறது தானா, அவளுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்றது உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா, இன்னுமே அவளோட பின்னாடி நீ சுற்றிட்டு இருக்கியான்னு கேட்டதும், அம்மா இப்போ வரைக்கும் அவள் சிங்கிள் தான் அப்படின்றத சொன்னதுமே, ஓ சிங்கிளாக தான் நீ வந்துட்டு உடனே இப்போ அவளை என்னோட மருமகளாக கூட்டிகிட்டு வரலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கியா, அவள் ஃபேமிலி பண்ணது உனக்கு தெரியும்ல, கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாவோ இல்லை ஒய்ஃபாவோ நான் அவளை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், அம்மா நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு அவன் சொல்கிறான். பிறகு ஹீரோயின் அங்கே ஸ்டார்ஸை தான் உட்காந்து பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே லைட்டை ஆன் பண்ண போகிறான். இல்லை லைட் ஆன் பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூப்பிட்டுட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு அதை ஹாப்பியாக வந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் யாரையும் மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்ற உண்மையை சொன்னதும், இது ஆல்ரெடி எனக்கு தெரியுமே அப்படின்றத அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் இதுக்கப்புறம் என்னை தொல்லை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே உன்னோட விருப்பம் எப்படியோ அதே மாதிரி நடக்கட்டும் அப்படின்ற சொல்லிட்டு அவனுமே பெருசாக வந்துட்டு எதுவும் ரியாக்ட் பண்ணிடல. அங்கேருந்து அவன் கிளம்பிடுறான். ஹீரோயின் நான் ரொம்பவே என் பக்கத்தில் அட்டாச் ஆகி போய்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நடக்கக்கூடாது, நான் அவனை விட்டு விலகியே இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ நெக்ஸ்ட் டே வந்து அசிஸ்டன்ட் மேடம் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு அப்ரூவல் ஆயிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கான வந்துட்டு இன்விடேஷன், நீங்கள் கண்டிப்பாக இதில் போய் கலந்துக்கோங்க அப்படின்ற சொன்னதும் அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஓகே சொல்கிறா. ஸ்டேவுமே அவளுமே அங்கே கிளம்பி போயிடுறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவும் அங்கே அந்த சிசியுமே தான் சேர்ந்து வந்துட்டுருக்காங்க. சிசிக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. இப்போ அங்கே இருக்க எல்லாருமே உங்கள் ஒரு ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஆனால் கஷ்டமாயிட்டுருக்கு. இங்கே பாரு இவங்க வந்துட்டு ஆல்ரெடி வேறு ஒருத்தவங்க கூட வந்துட்டு கனெக்ஷனில் இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்துட்டு இவர் பாரு நல்லபடியாக வந்துட்டு நல்ல லைஃப்பை வாழ்கிறாருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கான அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ அங்கே ஒரு பெண்டன்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அதை பற்றி இங்கே விசாரிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே வந்து ஒரு லேடி சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு இன்னுமே எங்கே தான் இருக்கீங்க, பட் உங்களுக்கு சில்ட்ரனுக்கு என்ன வந்துட்டு யூஸ் பண்ணணுன்றது நல்லாவே தெரியுதே, உங்களுக்கு என்ன ஏதாச்சும் குழந்தை இருக்கா அப்படின்றத அங்கே கேட்டதுமே, ஆமாம் எனக்குமே வந்துட்டு ஒரு பையன் இருக்கான் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன மேரேஜ் ஆகலைன்னு சொன்னால் பிள்ளை அவளோடது இல்லைன்னு சொல்கிறா, இப்போ என்ன வந்துட்டு பேபி இருக்குன்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த சிசிக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு போய் பேசினதும், உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே பார்த்ததில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. இப்போ என்ன வந்துட்டு நீங்கள் வந்திருக்கேன்னு கேட்டதுமே, எனக்கு என்னோட அசிஸ்டன்ட் தான் இங்கே ஈவெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுத்தாரு, அதனால தான் வந்தோன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த லேடியுமே பாவம் இவர் இத்தனை வருஷமாக வந்துட்டு அந்த லவ் பண்ணுற பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் அந்த பொண்ணு ஃப்ராடு போல் ஏமாற்றிட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு கஷ்டமாயிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ அங்கே ஒரு குட்டி பையன் பால் எடுக்க அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். தவறி அவனே போய் தண்ணிக்குள் விழுக போகும்போது அந்த பையனை தள்ளி விட்டுட்டு இவ போய் தெரியாமல் உள்ளே விழுந்து அவளுக்கு அங்கே வந்துட்டு சாகிற லெவலுக்கு ஆகி போயிடுது. நம்ம ஹீரோ தான் எப்படியோ கஷ்டப்பட்டு அவளை வந்து காப்பாற்றிடுறான். பிறகு வீட்டுக்குமே அவன் கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் தைக்கும் சொல்லிட்டு போகும்போது ஹீரோ வேமா பிடிச்சி அவளை இங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்குமே வந்துட்டு அவன் மேலே விருப்பம் இருக்க தான் செய்யுது, அவளால் ஸ்டாப் பண்ண முடியல. அவளுமே கிஸ் பண்ணதுமே ஹீரோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையை வாழ்க்கையில் பண்ணிடாத, எல்லா டைம் வந்து நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு அங்கே வந்து இருந்துட்டு இருக்க மாட்டேன், இப்போ உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். சரி நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அந்த சிசி அங்கே வந்துடுறா. உன்னோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கதா கேள்விப்பட்டேன், நானுமே பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ இந்த லாவை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கணுமேன்னு சொன்னதும், நான் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது அப்படின்றத அவள் சொன்னதுமே, எவ்வளோ காசு வேணுமோ சொல்லு நான் வந்துட்டு கொடுக்குறேன்னு சொன்னதும், நான் பண்ண மாட்டேன்னா நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னதுமே அவள் பேசாமல் போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் இவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கா, காசு வச்சுருந்தா என்னை அசிங்கப்படுத்தலான்னு பார்க்குறாளான்னு சொல்லிட்டு கடுப்பாயிடுச்சுக்கா. அங்கே நம்ம ஹீரோவோட அம்மாட்டா அவள் உங்கள் பையன் வந்து நைட்டு ரொம்ப லேட்டாக தான் வராரு, எப்போ பார்த்தாலும் அவளோட பின்னாடியே சுற்றிட்டு
இருக்காரு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும் அப்படின்ற சொல்லிட்டு எங்க கவலைப்பட்டதும், அவங்க வந்துட்டு பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது, அவங்க பொண்ணு மாரியே ஏதோ ஒரு பொண்ணு போனதுமே, அவங்க பின்னாடியே வேகமா ஓடுறாங்க. அப்போ அவங்க மெய்ட் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு வரும்போது, வேகமா போயிட்டு உள்ளார இடிச்சு கீழ விழுந்துடுறாங்க. டிசி தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கா. நம்ம ஹீரோ ரொம்பவே தேங்க்யூ சொல்றான். உங்க அம்மா உங்க தங்கச்சின்னு நினச்சிட்டு தான் போய் இந்த மாரி விழுந்துட்டாங்க. நீங்க என்னன்னா அவளோட பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. நான் வந்துட்டு அவள தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவள தான் மேரேஜ் பண்ண போறேன்னு சொன்னதும், அவங்க அம்மா முழிச்சுட்டு, நீ என்ன பேசிட்டு இருக்க? உன் சிஸ்டர் செத்து போனதுக்கு காரணமானவள நீ மேரேஜ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதும், என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ எப்ப சிஸ்டர் வந்துட்டு கொலை பண்ணா? அதுல வந்துட்டு தப்புன்னா உங்க பிரதரோட தான். அதுக்கு மேல அவனுமே வந்துட்டு கொலையெல்லாம் பண்ண கிடையாது. அவன வந்துட்டு கொலை பண்ணவங்க வந்தவங்க தான் இவள வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க என்னன்னா அவள எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் அவள தான் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு போயிடுறான். பிறகு நைட் போல நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ நாக் பண்றாங்க. போய் பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோயினை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிட்டதுமே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்புங்கன்னு சொல்லும்போது, ஆனா அவன் விடுற மாதிரி கிடையாது. நம்ம ஹீரோயினை பிடிச்ச என் பாட்டு அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே ஹீரோயின் பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்றத சொன்னதும், ப்ளீஸ் நான் வந்துட்டு உன்னை விட்டுட்டு போக முடியாது, என்னை வந்துட்டு புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறப்ப அவன் கையில் அடிபட்டிருக்கு. ஸோ வந்துட்டு அவள் சோபால் அங்கே வந்து படுக்க வச்சுட்ருக்கா. அப்போ அந்த குட்டி பையன் அங்கே வந்துடுறான். அம்மா யார் இதான் என்னோட அப்பாவான்னு கேட்டதுமே, இது ஒன்றும் அப்பா கிடையாது, நீ வா உள்ள அப்படின்ற செட் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவனை அங்கே படுக்க வச்சுடுறான். நெக்ஸ்ட் அங்கே வந்து பார்த்துட்டு என்ன சின்ன பிள்ளைங்களோட திங்ஸாக இருக்கே என்னன்னு கேட்டதும், நான் தான் வாங்கி வச்சுருக்கேன் அந்த குட்டி பாப்பாக்காக அப்படின்றத அவள் சொல்லிடுறா. சரி நான் இப்போ வாஷ்ரூம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும், இல்லை நீங்கள்லாம் போக முடியாது, நீ முதல்ல வந்து இப்போ கிளம்புவாங்க அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோ ரொம்ப தான் நீ ஓவராக பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அவன் போய் கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. என் பையன் நேற்று நைட் இங்கே வந்தானான்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொன்னதுமே கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. நீ எதுக்காக எங்களோட லைஃப்பில் வந்து விளையாண்டுட்டுருக்க? ஆல்ரெடி என் பொண்ணை கொலை பண்ணிட்டேன், இப்போ என் பையனையும் உன்னோட லவ்வில் விழுக வச்சு கொலை பண்ண பார்க்குறியா? நீ மட்டும் வரலைன்னா அவன் சிசிஎல் கல்யாணம் பண்ணிச்சு இப்போ வந்துட்டு நல்லபடியாக இருந்திருப்பான்னு சொன்னதும், இதில் என்னோட தப்பு கிடையாது, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பையன்கிட்ட சொல்லி வைங்க, அவர் தான் என் பின்னாடி சுற்றிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும், நீ இதுக்கப்புறம் போய் பாரு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோக்கு கால் வந்துடுது, உங்கள் அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல் வைத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அப்படின்னா எங்கே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேமா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் அவன் வர்றான். அப்போ அவங்க அம்மா அங்கே வந்ததுமே எதுக்காக அவன் இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கும் அவங்க குட்டி பையனுக்குமே என்ன வந்துட்டு வெளியே வந்து ஃபைட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ ஹீரோ வந்து ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். நான் தான் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இருக்கேன், தேவையில்லாமல் நீங்கள் எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நீ வந்து தேவையில்லாமல் அவள் பின்னாடி இதுக்கப்புறம் சுற்றுனேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக அவன் மேலே ஏதாச்சும் ஒரு கேஸை போட்டு அவளை தூக்கி உள்ளே வைக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதும், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவளை யாருக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்கம்மா அந்த பாட்டி அந்த அங்கிளும் சண்டை போடுறாங்கன்னு சொல்லும்போது, அந்த குழந்தையோட வாய்ஸை கேட்டுட்டு ஹீரோ வேகமாக போகிறான். அவங்களுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இது யார் இந்த குழந்தை அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், உனக்கு இதெல்லாம் தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே வேகமாக பிடிச்சி அவன் வம்பு பண்ணி அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு, யாரோட பேபி இது அப்படின்றத கேட்டதும், இது உன்னோட பேபி தான் அப்படின்றத அவள் ஒத்துக்கிறா. அப்போ வந்து எனக்கு குழந்தை இவ்வளோ பெருசாக இருக்கா, ஆனால் இதை கூட நீ என்கிட்ட மறைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. நீ வந்து இந்த சான்ஸை வச்சுட்டு என் குழந்தை என்கிட்ட பறிக்கலான்னு மட்டும் பார்க்காத, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்புறம் இந்த வீட்டை விட்டுட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, பேசாமல் இந்த வீட்டிலே தான் இருக்கணும்னு சொன்னதுமே, அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஆனால் வந்துட்டு பேசுகிறதுக்கே விருப்பப்பட மாட்டா. நீ வந்து புரிஞ்சுக்கோ, என்னோட குழந்தையோட சேர்ந்து நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்குமே எதுவுமே பேச முடியலை. நம்ம 2 பேருமே சேர்ந்து குழந்தைக்கு ஒரு நல்ல பேரண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கான். குழந்தைகிட்டுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவன் பேசுகிறான். என்னோட அம்மாவை நினச்சி தான் நீ வந்துட்டு பயப்படுறன்னு தெரியுது, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக அவன் போகிறான். அவங்க சமாதியில் தான் அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் வந்துட்டு என்னால் வந்து டக்குன்னு வந்துட்டு ஏற்றுக்க முடியலை, அதுக்குமே கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயினுக்காக ஹீரோ அங்கே வந்துட்டு விதவிதமாக கிஃப்ட்ஸாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். அதெல்லாம் போய் பார்த்துட்டு நீ இப்போ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, மரியாதையோட எல்லாத்தையும் கொண்டு போயிருன்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு எதுவும் புரிய மாட்டேது. அங்கே சிங்கிட்ட போய் புலம்பிட்டு இருக்கான். நான் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிகிட்ருக்கேன், அவன் என்னன்னா எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறா அப்படின்றத சொன்னதும், எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, எல்லாருக்கும் ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவாக எதுவும் கிடைக்காது அப்படின்றத சொன்னதுமே, அப்போ அவன் வந்துட்டு கண்டிப்பாக அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த ட்ரிங்க்ஸை ஃபுல்லாமே வந்துட்டு அங்கே மேலே வந்து ஊற்றிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனதுமே ஃபுல்லாக வந்து ட்ரிங்க்ஸோட அடிக்குது, குடிச்ச மாதிரி நடிச்சுட்டு ட்ராமா பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயினை போய் ஹக் பண்ணிவிட்டு விடவே மாட்டான். அந்த கூட்டி போய் என்னோட அம்மாவை விடுங்க, நீங்கள் வந்துட்டு உங்கள் மேலே எப்படி கேவலமாக ஸ்மெல் அடிக்குது, நீங்கள் ரொம்ப மோசமானவங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ நீ இப்போ ஃபஸ்ட்டு என்னை வந்துட்டு குளிக்க வைக்கவான்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் நான் வரமாட்டேன்னு சொன்னதும் வேமா அவளை பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு அவளை பிடிச்சவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பையனோட கண்ணை மூடிட்டு நீ இப்போ வரலன்னு வச்சுக்கோமே, நான் திரும்ப இப்போ அவன் முன்னாடி இப்படி கிஸ் தான் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒத்துக்கிறா.
இப்போல நம்ம ஹீரோயின் அங்கே படுக்க போனதுமே என்ன வந்து உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கு, 2 பேர் கூட சேர்ந்து வந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு தான் சொன்னதும் ஹீரோயினுமே உனக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் சொன்னதும் நம்ம ஹீரோ மனசுலேயே உங்கள் 2 பேர்த்தையும் என்னோட லைஃப்பை விட்டு நான் எப்பயுமே போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே எங்கள் ஹாப்பியாக வந்து பார்த்துட்டு இருக்கான். சரி அவன் இங்கே கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோயின்ட்ட இதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கூலாகவே இருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு உனக்கு லீவு தான், வீட்டிலே இரு அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே பில்லவெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கா. வீட்டில் பார்த்தா அவங்க அம்மா அவங்க பேரனை பார்க்கறதுக்காக கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வர்றாங்க. பாட்டியை பார்த்தி அவனுக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் அவங்க தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த சிசி வந்து அதெல்லாமே கேள்விப்பட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. எவ்வளோ தூரத்துக்கு பண்ணாலும் கடைசியில் பேரன் பேத்தின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. ஹீரோயின் கூட அந்த குட்டி பையன் விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே ஓடி போயிட்டு அந்த பையன் அப்பான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். இப்படியே ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்துட்டு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவன் ஓயாம கால் பண்ணி அங்கே வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். இப்படிலாம் நீ வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை விட்டுட்டு போக வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. பார்த்தா நிறைய கிஃப்ட்ஸை வேறு அனுப்பி விட்டுட்டு அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே கால் பண்ணி இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோமே வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் பார்த்துக்கோ, எதுக்காக அப்படி நான் டார்ச்சர் பண்ணுறேன், என்ன வேலையை பார்க்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே வந்துட்டு கத்திட்டு இருக்கா. அவள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அவளை வந்து இங்கே கிட்னாப் பண்ணிடுறாங்க. பண்ணது வேறு யாரும் கிடையாது, அந்த சிசி தான். என்னோட லைஃப் எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு, நீ மட்டும் வராமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அவர் வந்துட்டு என்ன வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாரு. ஆனால் என்னோட லைஃபாகவே டோட்டலாக நீ வந்துட்டு கெடுத்து விட்டுட்ட, இதுக்கப்புறம் நான் எப்படி உன்னை உயிரோட விட முடியும், நீ வந்து செத்து போயிட்டேன்னா திரும்ப வந்துட்டு என்னோட லைஃப் வந்து நார்மலாக மாறிடும் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோயின் நீ அறிவில்லாமல் பண்ணிட்டு இருக்காத, நீ தேவையில்லாமல் வந்துட்டு வேலை பண்ணி நீ வந்துட்டு பிரச்சனையில் போய் மாட்டிக்க போகிற அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோக்குமே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போய் அங்கே வந்து அவன் கால் பண்ணி உடனே நம்ம ஹீரோயினை வந்து விசாரிக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த அவளுக்கு தெரிஞ்சு போயிட்டு கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. வந்துட்டு இவளை எப்படியாச்சும் வந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லும்போது ஆனால் ஹீரோ அதுக்குள்ளே அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறான். போலீஸுமே அவளை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகும்போது அவள் காப்பாற்ற சொன்னதும் நீ பண்ண வேலைக்கு தான் தண்டனைன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் அவங்க குழந்தை வந்துட்டு ஹாப்பியாகிட்டு பேசும்போது அவங்க அம்மா வந்து சிசி வந்துட்டு இப்படிலாம் பண்ணுவான்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, இவ்வளோ தூரத்துக்கு மோசமானவளா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு சாரி கேட்குறாங்க. நடந்த எல்லாத்துக்குமே நான் நிறைய வந்துட்டு புரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருமா அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்மே நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சேர்ந்து இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறா. மார்னிங் நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி வரும்போது சார் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேஸ்க்கு வர சொல்லியிருக்காருன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்காக கிளம்பி போகிறா. ஏன்னா இங்கே வர சொல்லிட்டு ஆளை காணமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அங்கே சிங்மே வந்துட்டு அங்கே அவங்களுக்காக அதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் எப்படியாச்சும் அவளை கரெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ அங்கே ஃப்ளார்லாம் கொடுத்து உங்களுக்காக தான் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வாங்க உள்ள அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே அந்த குட்டி பொண்ணுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எல்லாருமே வந்துட்டு ஃப்ளார்லாம் கொடுக்கவுமே அவளுக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னே ஒன்றுமே புரிய மாட்டுது. ஃபைனல் அங்கே பார்த்தா ரொம்ப சூப்பராக அங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கான். நம்ம ஹீரோ வந்து அவளுக்காக ப்ரப்போஸ் பண்ணுறான் மேரேஜுக்காக. அங்கே வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உடனே ஓகே சொல்லுங்கன்னு சொன்னதுமே ஹீரோவுமே அங்கே ரிங்கை போட்டு விட்டுட்டு 2 பேருமே ஹாப்பியாக வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.